ஸோ நெக்ஸ்ட்டு டீத்தை ஒயிட்னிங் பண்ணுறது. ஸோ டீத் வந்துட்டு நல்லா ஒயிட்னிங் பண்ணணும் அப்படின்னா, மேலே அந்த பல்லு மேலே டென்டிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா, இன் ஹவுஸு உங்களுக்கு கிளினிக்லேயே டீத் ஒயிட்னிங்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வீட்டில் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் டென்டிஸ்ட் கைடன்ஸோட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரொம்ப மஞ்சளாக இருக்க பல்ல கூட நம்ம வந்துட்டு ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த பல் வரிசையும் சரி, பல்லு கலரும் சரி, லைக் மென்டலியே வந்துட்டு நிறைய பேரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அவங்க சிரிக்கும்போது, பேசும்போது தயங்கி தயங்கி அவங்க அவங்களோட சோஷியல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அழகா சிரிக்கணும், அழகா இருக்கணும். அதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நடுவில் இருக்க 2 பல்லு மட்டும் கேப் இருக்குன்றவங்களுக்கு 3 வகையான சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எதனால் அந்த கேப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஈரும் நம்மளோட பல்லு முன்னாடி இருக்க 2 பல்லுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம ஈரோட அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம லிப்ஸை நம்ம தாடை எலும்போட அதுதான் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் பல்லு இந்த 2 பல்லுக்கும் நடுவில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மேலே இருக்க கம்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ, இன்விசிபிள் அலைனர்ஸ் மூலியமாகவோ அந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ணலாம்.